ஆதியாகம புத்தகத்திலே ஆதாமும் ஏவாளும் இழந்து போன ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவ சாயல். தேவனுடைய சாயலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். எப்போது மனுக்குலத்துக்குள் பாவம் வந்ததோ அப்போது அவர்கள் தேவனுடைய சாயலை இழந்தவர்களாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அநேக தேவனை விட்டு எப்போது மனுக்குலம் பிரிஞ்சுச்சோ அப்பையிலிருந்து பாருங்களேன், அவங்க வாழ்க்கையில பாவம் உள்ளத்திலே குடிகொள்ள ஆரம்பித்தது. தன் சொந்த தம்பியையே, தன் உடன் பிறந்த சகோதரனையே திடீரென்று கொல்லுகிறான். யாரு? காயின். எதனால கொல்லுகிறான்? பொறாமை. ஏன் அப்படின்னா, ரெண்டு பேரும் காணிக்க கொண்டு போறாங்க, ரெண்டு பேரும் காணிக்கை செலுத்துறாங்க. செலுத்தும் போது ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அங்கீகரிக்கிறார். காயினுடைய காணிக்கையை ஏதோ காரணம், நிச்சயமாக காயினுடைய காணிக்கையிலே பிரச்சனை உண்டு, அநேகர் ஆராய்வதுண்டு. ஆராய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஆராய மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஆழமாக ஆராய்வார்கள். ஏன் ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை நிராகரித்து விட்டார்? அங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் காயினையும் அங்கீகரிக்கவில்லை, காயினுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. முதலாவது, காணிக்கை கொடுக்கிற காயின் சரியில்லை, ஆதலால் அவனுடைய காணிக்கையை தேவன் என்ன செய்தார்? நிராகரித்தார். காணிக்கை கொடுக்கிற ஆபேல் அங்கே சரியான மனநிலைமையோடு அந்த உண்மையான இருதயத்தோடு தேவனுக்கு செலுத்தினார். ஆகையால் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். மேலும் வேதம் சொல்லுகிறது, ஆபேல் விசுவாசத்தினாலே காணிக்கையை கொடுத்தான், ஆதலால் தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரித்தார். சரி, அவர் அழகாக காணிக்கை கொடுத்து விட்டாரு. ஆனா இந்த காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்த உடனே காயினுக்கு என்ன வந்துருச்சு? பொறாமை. எங்க பார்த்தாலும் பொறாமை தான். சபையில கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இன்னொருவர், அதுவும் நம்ம சகோதரர் தான், அவங்க வளர்ந்து வர்றத, அவங்க சபையில முன்னால இருந்து செயல்படுகிறத சக சகோதரர்களால் சில நேரங்களில் என்ன செய்ய முடியல? சகிச்சிக்க முடியல. இன்னைக்கு மீட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளேயே இந்த அவல நிலை பெரும்பான்மையான இடங்களிலே இன்னைக்கு காணப்படுகிறது. இதெல்லாம் காயினுடைய ஆவி. தயவு செய்து காயினுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு விடுங்கள். உங்கள் சகோதரர்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பகைக்க கூடாது, பொறாம கொள்ளக்கூடாது. அவங்க செய்யறது மட்டும் அங்கீகாரம் பெறுது, அவங்களுடைய பேர் மட்டும் முன்னால வருது என்று சொல்லுகிற அந்த எண்ணம் நம்முடைய இருதயத்தில் வரும்போது, காயின் என்ன செய்தானோ அது போல நீங்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க? உங்களை அறியாமலேயே செய்ய வச்சிருவீங்க. தப்ப செஞ்சு புட்டு கடைசியில காயினால் அதை விட்டு வெளியே வர முடியல. தேவனுடைய சாபத்துக்குள்ளான நிகழ்வை நாம் வேதாகமத்தில் இருந்து வாசிக்கிறோம். பொறாமை என்பது வேதம் சொல்லுகிறது ஒரு பெரிய எழும்புரிக்கி நோய். அந்த பொறாமை என்கிற குணம் ஒரு மனிதனுக்குள்ள உள்ள வந்துருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா எலும்பை உருக்குவது போல. எலும்புருக்கி நோய்னா என்னன்னு தெரியுமா? டிபி உள்ள நபர்களை பார்த்திருக்கீங்களா? அவங்களே உருக்கிக்கிட்டு எலும்பும் தோளுமாக கொஞ்சம் கொஞ்சமா போயிருவாங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இன்னொருவரை பார்த்து பொறாமைப்படுகிற ஒரு சுவாபம் இருந்துச்சுன்னா அது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கிவிடும். நம்முடைய புகழ்ச்சி யாரால் வர வேண்டும்? கர்த்தரால் வர வேண்டும். நிச்சயமாக நீங்க தேவனுக்காக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கான புகழ்ச்சி கர்த்தரால் வரும். உங்களை ஆண்டவர் தூக்கி உயரத்துல கண்டிப்பா என்ன செய்வாரு? வெப்பார். ஆபேலுடைய காணிக்கை, அவனுடைய சாப்டர் பாருங்களேன், சும்மா சொற்பமான சாப்டர், எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா எபிரேயர் புத்தகத்துல ஆபேலை தேவன் என்ன செய்யறாரு? அழகாக மெச்சிக்கொண்டு குறிப்பிடுகிற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆக நாம் ஆதி நிலைமைக்கு, பரிசுத்தமான நிலைமைக்கு என்ன செய்யணும்? திரும்ப வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சாயல் என்றால் என்ன? தேவனுடைய சாயல் என்ன? ஏதோ முகரூபமா? எல்லாரும் நம்ம யோசிக்கலாம், ஒருவேளை நம்ம மாதிரி மூக்கு மொழியோட ஆண்டவர் இருப்பாரோ? சில நேரத்தில் நம்மளே கேட்போம், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு நன்மையெல்லாம் கொடுத்துட்டாருன்னா கொஞ்சுவோம். ஏதாவது ஜெபம் கேட்கட அல்லது ஏதாவது ஒன்று நடக்கலை அப்படின்னு உடனே ஆண்டவரை பார்த்து என்ன கேட்போம்? ஆண்டவரே உமக்கு கண் இருக்கிறதா? ஆண்டவரே உமக்கு காது இருக்கிறதா? அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? ஆண்டவரை பார்த்து கேட்போம். நல்லா கவனிங்க, தேவனுடைய சாயல் என்பது நம்மை போல் இருக்கிற மாமிசீக கண்ணும் மாமிசீக காதும் கொண்டதில்லை. தேவனுடைய சாயல் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது தேவன் இருக்கிற பரிசுத்தமான நிலை, தேவன் இருக்கிற நீதியான அந்த நிலை, தேவன் இருக்கிற அந்த நித்தியமான நிலையை குறிக்கிறது தான் என்னது? தேவனுடைய சாயல். ஆதியிலே ஆண்டவர் ஆதாமை படைத்த போது அவன் மகா பரிசுத்தமுள்ளவனாய் இருந்தான்.
அவன் நீதி நிறைந்தவனாய் இருந்தான், அவன் நித்தியமானவனாக இருந்தான். அதை எல்லாத்தையும் பாவம் செய்த போது என்ன செஞ்சிட்டான்? இழந்து போயிட்டான். அதை மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கவே யார் வந்தா? அந்த பரிசுத்த நிலையை மீண்டும் மீட்டெடுத்து நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பதற்காகவும், அந்த நீதியை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுப்பதற்காகவும், அந்த நித்திய நிலையை நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் கொண்டு வந்து கொடுப்பதற்காகவும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? வந்தார். ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன செய்யணும்? தேவ சாயலா மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதுங்களா? அவர் மாதிரி மூக்கு மொழி நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கோம். ஆண்டவர் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவரை ஆண்பாலாகவே குறிப்பிடும், அவர் 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 அப்படின்ட்டு. ஆனா கடவுள் ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் இல்லை, அவர் கடவுளாக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் என்ன செய்யல இல்லை. ஏன்னா நமக்கு தான் ஆண்பால் பெண்பால், மனிதனுக்கு தான் என்ன செய்யுது, அது ஆண் இது பெண் அப்படின்னு இருக்குது. ஆனா கடவுள் அவர் கடவுளாக இருக்கிறார். அவரை எந்த ஒரு கேட்டகரியிலையும் குறிக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா சில பெண்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்கும், கடவுள் ஆணாக இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க, உங்க சுய அறிவில சிந்திக்காதீங்க. அது மாதிரி கடவுள் ஆணாகவே பெண்ணாகவே இல்லை, அவர் கடவுளாக இருக்கிறார். அவர் எந்த பாலினத்திலும் என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. நமக்கு தான் தேவன் பாலினத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஆக தேவ சாயல் என்பது தேவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிற அந்த வாழ்க்கைக்கு நேராக நாம் என்ன செய்யணும்? திரும்பணும். திரும்பிட்டீங்கன்னா பொறாமை வராது, கோபம் வராது, முறுமுறுப்பு வராது, அசுத்தம் வராது. நமக்குள்ள நிறைஞ்சிருக்கு பாத்தீங்களா, நமக்குள்ள நம்ம சிந்தனையிலான நிறைஞ்சிருக்கு பாத்தீங்களா, நிறைய அருவருப்பான குணங்கள், இந்த மாம்சிகத்தனமான குணங்கள், அது எல்லாம் நீங்கி தேவ சாயல் என்பது தேவனை போல நாமும் பரிசுத்தமாக, தேவனை போல நீதி நிறைந்தவர்களாக, தேவனை போல நித்திய வாழ்வு உடையவர்களாக நாம் என்ன செய்யறோம்? மாறுறோம். அதுதான் தேவனுடைய சாயல். ஒரு இறை வார்த்தையை நம்ம வாசிக்கலாமே. 2 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரமாக திருப்புங்கள், நமக்கு நேரம் இல்லை. 2 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அந்த சாயல் எது, நாம் திரும்ப வேண்டிய அந்த இறை சாயல் எது என்பதை குறிப்பிடப்பட்டிருக்குது. வாசிங்க. திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே நாம் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அதாவது என்ன இங்க பவுல் சொல்ல வர்றாருன்னா, நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது யாரு சாயல் தெரியணுமா? தேவனுடைய சாயல் தெரியணுமா? நீங்க எல்லாம் போய் கடவுளுடைய அந்த கண்ணாடியில நின்று பார்க்கும்போது கடவுளை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்க இருக்கணும். நீங்க வாழ்கிற சபை, நீங்க இருக்கிற இடம், இந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெய்வத்தை உங்கள் மூலியமாக தெய்வம் என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறார். 2000 வருடத்துக்கு முன்பாக இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அநேகருடைய கண்ணீரை துடைக்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். ஏழைகளுடைய காரியங்களை விசாரித்து அவர்களுக்கு இறங்குகிறவராய் ஆண்டவர் இருந்தார். இப்ப ஆண்டவர் எப்படி செயல்படுறாரு? பரிசுத்த வேதம் சொல்லுது, திருச்சபையா இருந்து கர்த்தர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க தான் தேவனுடைய திரு சரீரமா இருக்கிறீர்கள். அன்னைக்கு ஒரு கரம் போய் ஒரு கூனியை நிமிரச்சில்ல, அன்னைக்கு ஒரு கரம் போய் கண்ணீரை தொடச்சில்ல, அன்னைக்கு ஒரு பாவியாகிய ஸ்திரீ வரும்போது அவளை தேற்றி அவளை பரிசுத்த நிலைமைக்கு கொண்டு வந்துச்சுல்ல. இப்ப அந்த கரம் யாருன்னு கேட்டீங்கன்னா திருச்சபைதான். ஏன்னா நாம் எல்லோரும் தேவனுடைய அவயவங்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கலாம், சாதாரணமா உட்கார்ந்து இருக்கலாம். உண்மையே கிறிஸ்து உங்களை வைத்திருக்கிற ஒரு நிலை, அந்த உன்னதமான நிலை என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் திருவுடலாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்ட்டா இருக்கிறீங்க, ஒவ்வொரு அவயவமா இருக்கிறீங்க. அப்படி கிறிஸ்து உங்களை என்ன செய்தாரு? தம்மோடு கூட இணைத்து விட்டார். அப்ப தேவ சாயலுக்கு திரும்புவனா இதை நீங்க புரிந்து உணர்ந்து தெய்வத்தை உங்க வாழ்க்கையில காண்பிக்கிறவர்களாக, பிரதிபலிக்கிறவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். இன்னைக்கு அதுதான் குறைவா இருக்குது. திருச்சபையிலையும் கூட அது கஷ்டமா தான் இருக்குது. தேவ சாயல் நிறைய பேர்ட்ட தெரியறது இல்ல. பழைய மனுஷன் தான் தெரியறான். பழைய மனுஷன் யாரு? பழைய மனுஷன் ஆதாமுக்குள்ள பாவம் வந்த உடனே அவன் என்னென்ன தவறெல்லாம் செய்ய ஆரம்பிச்சானோ
அவனுடைய பிள்ளைகள் அதுக்கப்புறம் என்னென்ன தவறெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்களோ அந்த சுவாபம் தான் இருக்குது. ஆனா வேத வாக்கியம் சொல்லுகிறது புதிய மனுஷனை நீங்க தரித்துக் கொள்ளுங்க. அந்த புதிய மனுஷன் யாரு? கிறிஸ்து. ஆண்டவருடைய அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? உங்களை குமாரனை போல மாற்றுவது. யாரு மாதிரி மாற்றுவது? இயேசுவை போல. சும்மா விசுவாசியா உட்கார்ந்து இந்த 4 சேரை உடைக்கிறது, அப்புறம் சர்ச்சில் இருக்க 4 பாயை தேய்ச்சிட்டு இப்படி போறது, அதுக்காக உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்யல? அழைக்கல. யாரு மாதிரி ஒப்பாக மாற்றுவதற்கு தெய்வம் அழைத்திருக்கிறார்னா இயேசுவை போல உங்களை மாற்றுவதற்கு தான் தெய்வம் அழைச்சிருக்கிறார். அப்படிதான் வசனம் சொல்லுது. ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றி இருக்கிறார். இங்கே ஒரு விஷயம் சொல்றேன். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறதுனால நீங்கள் நானும் கடவுளாயிடுறோமா? சில பஞ்சு மிட்டாய் வியாபாரிகள், கலர் கலராக பேசுகிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாம எல்லாரும் யாரா? கடவுள், நாம எல்லாம் கடவுளா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போதிப்பாங்க. வேதம் அப்படி சொல்ல, கடவுளை போல நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரா? நாம் கடவுளாக முடியாது, கடவுளை போல நம்மை மாற்றுகிறார். மீனிங் என்ன? கடவுளை போல அன்புள்ளவர்களாக, கடவுளை போல கருணை உள்ளவர்களாக, கடவுளை போல நீதி நிறைந்தவர்களாக, கடவுளை போல நித்திய வாழ்க்கை கொண்டவர்களாக கிறிஸ்து நம்ம என்ன செய்யறாரு? மாற்றுகிறார். அது போல கர்த்தர் மாத்துறார். அப்ப திருச்சபையானது இறைவனை போல மாறணும். அதற்கு நீங்க தேவ சாயலாக நீங்க என்ன செய்யணும்? திரும்பி வரணும். ஆதியாகமத்திலே தேவ சாயலாகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினாராம். அந்த சாயலுக்கு நீங்கள் நானும் திரும்பணும். அந்த சாயலுக்கு நீங்கள் நானும் மறுரூபமாகணும். எப்படி மறுரூபமாகிறது? அதை வாஞ்சிக்கணும், அதற்காக ஜெபிக்கணும், அதற்காக உங்க சுயத்தை அழிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம மாம்ச சுயத்தை அழிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவியிலே பலப்பட்டு தெய்வீக சுவாபமாக நம்ம என்ன செய்வோம்? காணப்படுவோம் என்பதை மறந்துடாதீங்க. அமெரிக்க தேசத்திலே 1950 நடந்த ஒரு சம்பவம். அவர் பேரு விக்கி க்ரூஸ் என்கிற ஒரு மனிதர். அவருடைய வாழ்க்கை குறித்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித் தருகிறேன். தேவ சாயல் என்றால் என்ன, எப்படி அந்த தேவ சாயலை நாம் காண்பிப்பது என்பதை குறித்து புரிந்து கொள்ள உங்களுக்கு சற்று உதவியாக இருக்கும். அந்த மனிதருடைய வாழ்க்கையை பார்த்தனா ஒரு வாலிபம், ஆனா அவரிடத்திலே அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை. அந்த அமெரிக்கா தேசத்திலே அவருடைய தாயும் தகப்பனும் பார்த்தீங்கன்னா சூனியத்தின் மேல அதிக ஆர்வம் உள்ளவர்கள். சூனியம், அந்த பிளாக் மேஜிக், இது போன்ற காரியங்களிலே அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆதலால் பெற்ற மகனை அவர்கள் சரியாக பராமரிக்கவில்லை, அன்பு செலுத்தவில்லை, கைவிட்டு விட்டார்கள். அவர்களுடைய தாயாரும் தகப்பனாரும் இது போன்ற அமானுஷிய சடங்குகளை செய்கிறவராக இருக்கிறபடினால அந்த பட்டணத்திலும் இவர்களை நேசிக்கக்கூடிய நபர்களும் இல்லை. யார் தான் நேசிப்பாங்க? யாராவது அப்படி பார்த்தீங்கன்னா பயம்தான் வரும். பயங்கரமா காமிச்சு பயம்தான் நம்ம வாழ்க்கையில வரும். அப்ப யாருமே நேசிக்கல. அவன் முரட்டு சுவாபம் உள்ளவனாக மாறி போனான். அந்த இடத்திலே வெட்டியாக தெருவிலே சுற்றி கொண்டிருக்கிற அநேக வீணர்களை தன்னிடமாய் சேர்த்து கொண்டு எப்போது பார்த்தாலும் கத்தியும் துப்பாக்கியுமாக சுற்றி கொண்டிருப்பான். ரவுடியாக மாறி போனான். அவன் பேரை கேட்டாலே இந்த ஏரியாலாம் பயப்படும். சிலர்லாம் இருப்பாங்களே ஊர்ல, அந்த மாதிரி என் பேரை கேட்டாலே பயப்படணும். பேரை கேட்டா மரியாதை வரணும்னா நல்லா இருக்கும், பேரை கேட்டா சிலருக்கு பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி சிலருக்கெல்லாம் எண்ணம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலே அவன் அந்த சிறு பையன் அந்த வாலிப பிரயாயத்திலே மாறி போன அன்பு கிடைக்காம. அப்போது இது போன்ற ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அங்கே டேவிட் விக்னஸ் என்கிற ஒரு தேவ மனிதர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். இவனுக்கு அந்த வார்த்தையை கேட்க 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 பார்த்தீங்கன்னா ஒரே எரிச்சல், ஒரே கோபம். வேகமாக அங்கிருந்து வந்தான். கோபத்தோடு நிறுத்துகிறாயா இல்லையா என்று சத்தம் போட்டான். நிறுத்து, இல்லைன்னா உன்னை வெட்டி கண்டம் துண்டமா மாத்தினேன் அப்படின்னு மிரட்டினான். ஆனா தேவ சாயலை தரித்து கொண்ட அந்த தேவ மனுஷன் சொன்னாரு, என்ன 100 துண்டா வெட்டி போனாலும் அந்த 100 துண்டங்களும் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்ற வார்த்தையை சொல்லும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டபோது அவன் உடைஞ்சிட்டான். ஏன்னா யாருமே இத்தகைய அன்போடு கூட அவன்கிட்ட வார்த்தைகளை பேசல. யாரை பார்த்தாலும் நீ ஒரு சூனியக்காரியினுடைய மகன் தானே, உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தானே இருக்கிறது, நீ ஒரு மூர்க்க வரி கொண்டவன் என்றெல்லாம் தாக்கி அவன் இருதயத்தை அந்த ஜனங்கள் எல்லாரும் உடைத்திருந்தார்கள், காயப்படுத்தி இருந்தார்கள். அந்த காயப்படுத்தின ரணத்திலே அவன் யாரையுமே நேசிக்காமல் கத்தியை எடுத்துக்கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டான். முதல் முறையாக ஒரு அன்பான வார்த்தையை கேட்கிறான். அந்த தேவ மனுஷன் சொன்னாரு, என்னை 100 துண்டங்களாக நீ வெட்டி போட்டாலும் 100 துண்டங்களும் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லும் என்று சொன்னார். உள்ளம் உடைந்தது,
இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். கத்தியை தூக்கின அந்த கரங்களிலே வேதத்தை தூக்கி தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி தேவ சாயல் பிரதிபலிக்கும் போது அது இன்னொரு தேவ சாயல் நிறைந்த மனிதனாக என்ன செஞ்சிடும்? மாற்றிவிடும். அந்த பண்பு, அந்த நற்குணங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வரணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நாமே அவங்களுக்கு நிகராக போய் சண்டையிலே களத்தில் இறங்குவது, எங்களுக்கு தெரியாத இதா அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த ஆத்துமாக்களை நம்மால் என்ன செய்ய முடியாது? ஆதாயப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுபோல தேவனுடைய சாயலாக மாறுவது என்கிற அந்த சத்தியத்திலே ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த தேவ சாயல் தான் உண்மையான ஆராதனையாகவும் இருக்கிறது. துரிதமாக உங்களுக்கு சத்தியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் போக விரும்புகிறேன். அந்த தேவ சாயல் தான் உண்மையான ஆராதனை. நீங்க பாடலாம், பைபிள் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், கொடுக்கலாம், இது எல்லாமே நல்லது, இது எல்லாமே சிறந்தது. ஆனா இதைவிட முக்கியமாக படுத்த வேண்டியது என்ன தெரியுமா? தேவ சாயல். அந்த தேவனுடைய சாயல் தான் பாத்தீங்கன்னா கடவுள் விரும்புகிற உண்மையான ஆராதனை. பாட்டு யார் வேணாலும் என்ன செஞ்சிடலாம், பாடிடலாம், அப்படித்தானே? உங்களுக்கு தெரியுமா, பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற ஒருவர் இருந்தார், இப்பொழுது மரித்து விட்டார். அவருடைய குரலுக்கு கோடிக்கணக்கான மக்கள் அடிமை. அந்த நபர் உள்ளம் முருக இயேசுவை பாடி இருக்கிறார். தெரியுமா? உள்ளம் முருக இயேசுவை. பாடல் யாரு வேண்டுமான திறமை உள்ளவர்கள் பாடிவிடலாம், காசு உள்ளவர்கள் கொடுத்து விடலாம். புரியுதுங்களா? அப்ப வாழ்விலே தேவ சாயலாக நீங்க மாறுவதுதான் பாத்தீங்கன்னா உண்மையான ஆராதனை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றேன்? ஏசப்பாவை நீங்க எங்கெல்லாம் பிரதிபலிக்கிறீங்களோ, ஏசப்பாவை எந்த இடத்துல எல்லாம் நீங்க காண்பிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில, அதுதான் உண்மையான வொர்ஷிப் என்பதை புரிஞ்சுக்கங்க. சும்மா 3 பாட்டு பாடுறது, அப்புறம் ஒரு துதி பாட்டு பாடுறது நல்லது, பாடுங்க, சந்தோஷம், நான் அதெல்லாம் நான் குறை சொல்லல. ஆனா முக்கியமான ஆராதனை என்ன தெரியுமா? நீங்கள் இயேசுவாக வாழ்வதே கடவுளுக்கு ஆராதனை. இயேசு எப்படி கடவுளை ஆராதித்தார்? பிதாவாகிய தேவனை எப்படி ஆராதித்தார்? ஆண்டவர் சொல்றாரு, நான் அவரை மகிமைப்படுத்தினேன், பூமியின் இருந்த காலம் முழுவதும் நான் அவரை மகிமைப்படுத்தினேன் சொன்னார். எப்படி மகிமைப்படுத்தினார்? வாழ்க்கையிலே வாழ்ந்தார், வாழ்க்கையிலே பிதாவை வெளிப்படுத்தினார். இயேசு சொன்னார், என்னை கண்டவன், எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு பாத்தீங்களா? நீங்க சொல்ல முடியுமா? என்னை கண்டவன் இயேசுவை காண்கிறான். சொல்ல முடியுமா? சொல்வதற்கெல்லாம் பயப்படாதீங்க, சொல்ற மாதிரி வாழ்ந்துட்டு சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஆண்டவரே என்ன சொல்லிருக்காரு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படிதான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கார் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த வார்த்தையை சொந்தமாக்கணும். எங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காண்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? மாற்றப்பட்டிருக்கணும். அப்படி மாற்றம் அடையாததுனாலதான் முக்குறோம், முணங்குறோம், பிறல்றோம், உளுறோம், தேவனை அறியவில்லை, போராடுறோம். ஒரு ஆத்துமாவுக்காண்டி 12 மணி நேரம் ஜெபம் நடக்குது. 12 மணி நேரம் ஜெபம் முடிச்சு எத்தனை ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாங்கன்னு எந்த கணக்கு நமக்கு தெரியல. ஆனா மிஷனரி காலத்துல யோசிச்சு பாருங்களேன், கொத்து கொத்தாக ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கடந்து வந்தார்கள். என்ன செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்க? கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். இயேசுவை வாழ்க்கையிலே அவங்க என்ன செஞ்சாங்க? காண்பித்தார்கள். மிஷனருடைய வாழ்க்கை முழுவதும் இதுதான் வாசிக்கிறோம். ஏன் அவர்களைப் போல நம்மால் வாழ முடியவில்லை? ஏன் அவர்களைப் போல இன்றைய ஊழியர்கள், ஆயர்கள், தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள், தேவ விசுவாசிகள் ஏன் வாழ முடியவில்லை? அப்படி வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா தேசம் இயேசுவை என்ன செஞ்சிருக்கோம்? சந்திச்சிருக்கும். வார்த்தையினால் இயேசுவை அறிவிப்பது நல்லது தாங்க. ஆனா வார்த்தையினால் அறிவிப்பதை விட வாழ்க்கையினால் கிறிஸ்துவை அறிவிப்பது என்னது? மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்பதை மறந்துடாதீங்க. அதான் உண்மையான ஆராதனை. பழைய ஏற்பாட்டிலே கடவுளுக்கு எப்படி ஆராதனை செலுத்தினாங்கன்னு தெரியுமா? எப்படி செலுத்தினாங்க? ஒரு ஆட்டையோ மாட்டையோ கடவுளுக்காக தெரிந்தெடுத்து அதை பல ரீதியான காணிக்கையாக கடவுளுக்கு செலுத்தினாங்க. அந்த ஆட்டை சந்து சந்தாக வெட்டுவார்கள். அந்த ரத்தத்தை கீழே சிந்தி கடவுளுக்கு கொண்டு போய் என்ன செய்வாங்க? காணிக்கையை கொடுப்பாங்க. அது பழைய ஏற்பாட்டு ஆராதனை. புதிய ஏற்பாட்டில் என்ன ஆராதனை தெரியுமா? வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? வாசிக்கலாம். எல்லாரும் உங்க பைபிளை திருப்பணும். எல்லாரும் திருப்பி உண்மையிலேயே எது ஆராதனா? தேவ சாயலாக நீங்க மாறுவது தான் ஆராதனை. அந்த ஆராதனையை நம்ம செலுத்தினோம்னா தேசம் நிச்சயமாக இயேசுவை அறியும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ரோமரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம்.
அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கீழே உள்ள பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இயேசுவுக்காக வாழ்றதுதான் ஆராதனை. ஏன்னா அந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது? உங்களை நீங்களே ஜீவ பலியாக, உயிருள்ள பலியாக. பழைய ஏற்பாடுல டெத்தான பலி, அறுத்து பலி கொடுத்தாங்க. புதிய ஏற்பாடுல எப்படிப்பட்ட பலினா நீங்க வாழ்ற ஜீவனுள்ள அந்த வாழ்க்கை தான் இயேசுவுக்கு ஆராதனை. அந்த வாழ்க்கையை நீங்க வாழும்படிதான் உங்களுக்கு இன்னைக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு. நீங்க இன்னைக்கு உயிர் வாழ்வது யாருக்காக? இயேசுவுக்காக. நீங்க இந்த இடத்துல இருக்கிறது யாருக்காக? இயேசுவுக்காக. இயேசுவின் சாயலுக்கு நாம் திரும்ப வேண்டிய ஒரு அவசிய நிலைமை இந்த கடைசி நாட்களிலே இருக்கிறது. நீங்க இயேசுவின் சாயலுக்கு திரும்பாம பிரேயர் நடத்துற பிரேயர் மீட்டிங் போய் 24 மணி நேரம் பிரேயர், 3 நாள் பிரேயர், 48 மணி நேரம் பிரேயர், உளுந்து பிறண்டு பிரேயர், புசியாத பிரேயர், குடியாத பிரேயர், எந்த பிரேயர் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த பிரேயர் சத்தம்னா கூரையை விட்டு கூட என்ன செய்யாது. ஏன்னா நீங்க தேவ சாயலா மாறினா மட்டும்தான் தேசம் சந்திக்கும். வேறபடி நீங்க வார்த்தையில சொல்றதுனால தான் என்ன செய்யாது. சும்மா உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட புலம்புறதுனால முடியும். ஏன்னா அவருக்கு எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதுதான் பிரியம். அவர் எப்பவுமே பிரியமா தான் இருக்கிறாரு. ஆனா அதை எப்படி செய்யணும் விரும்புறாருன்னா உங்க லைஃபை வச்சு தான் அதை செய்யணும்னு கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறார். நீங்களே ஜீவனுள்ள சாட்சிகளா இருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது நீங்க தான் கிறிஸ்துவனுடைய நிருபமா. பைபிள்ல நிருபங்களை பார்க்கறோம்ல, அந்த நிருபங்கள் எல்லாம் நமக்கு ஜீவனை கொடுக்குது. ஆனா பவுல் ஒரு அழகான வசனத்தை குறிப்பிடுறாரு, நீங்களே கிறிஸ்துவின் நிருபங்களா இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன? உங்க வாழ்க்கையை அடுத்தவன் பார்க்கணும், உங்க வாழ்க்கையை அடுத்தவன் வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது அவன் என்ன செய்வான்? தேவனால் தொடப்படுவான். நான் சொன்ன அந்த ஊழியக்காரர் எப்படி இயேசுவின் சாயலை வெளிப்படுத்தினாரோ, நீங்களும் இந்த நாட்களிலே இயேசுவின் சாயலை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். நீங்க ஜெபம் பண்றதெல்லாம் எதுக்காக ஜெபம் பண்ணி நீ போய் ஆண்டவரே நான் தேவ சாயலை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு பலன் தாங்க, கிருபை தாங்க, அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். சில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வல்லமை வரத்துக்காக ஆண்டவர்கிட்ட போய் உபவாசம் போடுறது. ஐயா நான் ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு போறேன், தயவு செய்து வரங்களுக்காக என்ன செய்யாதீங்க, உபவாசம் இருக்காதீர்கள். நோ யூஸ். வரம் இருந்து தவம் இருந்து எந்த வரத்தையும் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. வெளியே இருக்கிறவங்க சிலர் வரம் இருந்து தவம் இருந்து வரத்தை பெறுவாங்க. அந்த கான்செப்ட் அவங்க வச்சிருப்பாங்க. கிறிஸ்தவத்திலே தவம் இருந்து வரத்தை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. நீங்க தேவ சாயலை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வரங்களை தருவார் ஆண்டவர். அந்த வரங்களை வைத்து அநேகரை நீங்க என்ன செய்ய முடியும், சுகமாக்க முடியும், மற்ற காரியங்களாம் செய்ய முடியும். ஆனா தேவ சாயலாய் மாறாத ஒரு மனிதனுக்குள்ள வெறும் உபவாசம் இருந்து நீங்க வரத்தை பெற்றுட்டீங்கன்னா அது போல ஒரு பெரிய ஆபத்து இருக்கவே முடியாது. அல்லேலூயா. உங்ககிட்ட தேவ சுவாபம் காணப்படாம, தேவ சாயல் காணப்படாம வெறும் வல்லம வர மட்டும் இருந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது யோசிச்சு பாருங்க. ஒருத்தன்ட்ட குணம் சரியில்லை ஆனா பவர் மட்டும் இருக்குது, எப்படி இருக்கும்? அதனால நல்லது நடக்குமா? நல்லது நடக்காது. ஹிட்லர் கையில அதிகாரம் போன மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்த அதிகாரம் அவர் கையில வச்சுக்கிட்டு 4 பேருக்கு நல்லது செஞ்சாரா? இல்ல. எத்தனை உயிரை தன்னால் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கொல்ல முடியுமோ கொன்று குவிச்சார். அந்த மாதிரி ஆகி போயிடும். ஆக இன்றைக்கு நம்முடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும், நம்முடைய வாஞ்சை எதுவாக இருக்க வேண்டும், எதை பெறுவதற்காக நாம் தேவ சமூகத்தில் உபவாசிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சாயலை பெறும்படி. அருமையான சகோதரர்கள், இறை சாயல் வந்திருக்கிறாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இறை சாயல் குழுவினர்கள், அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். அதுபோல இறை சாயலாக நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். நம்மளை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும், ஏசப்பாவை மாறி உரிச்சு வச்சிருக்கணும். சொல்லுவாங்க பாத்தீங்களா, உலகத்துல இந்த பொண்ணை பார்க்கும்போது அவங்க அப்பாவை அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, உரிச்சு வச்சிருக்காங்கப்பா. அடா, சிலர் வந்து முகத்துல வைப்பாங்க, அவங்க அம்மா மாதிரியே மொழி, அவங்க அம்மா மாதிரியே எல்லாம் இருக்குது அப்படின்னு உரிச்சு வச்சிருப்பாங்க. சிலர் குணாதிசயத்துல வெளிப்படுத்துவாங்க தெரியுமா, அவங்க அப்பா செய்யற மாதிரியே செய்யறான் பாருங்க, அவங்க அம்மா செய்யற மாதிரி செய்யறான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குணாதிசயத்திலையும் ஒரு தாய் தகப்பனை உறுத்தி வைத்தவர்களாக. அது கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலேயே நம்ம சரியா இருந்தோம்னா நம்மள மாதிரி உரிச்சு வச்சிருக்கிற பிள்ளைகளை நம்ம கேள்விப்படும் போது நம்ம இருதயம் என்ன செய்யும், மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா சில இடத்துல நம்ம செய்யற குசும்பு பிள்ளைகளையும் செய்யும் போது அவன மாதிரியே இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறோம். ஆனா உங்க அப்பா யாரு? ஏசப்பா.
ஏசப்பாவை உரிச்சு வச்சிருக்க மாதிரியே சொல்லணுமா இல்லையா? அதுதானே கரெக்ட். இப்ப யாராவது ஒருத்தர் பார்த்து நீங்க பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி உரிச்சு இருக்கிறீங்கன்னு ஒரு பிள்ளைய பார்த்து கேட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். யோசிக்கவே முடியல, பயங்கர பிரச்சனை வந்துடும். ஆனா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஏசப்பா மாதிரி உரிச்சு இருக்கிறது இல்ல, இன்னொரு ஆள் இருக்கிறார் உலகத்தின் அதிபதி தெரியுமா, அவரை மாதிரியே உரிச்சு வச்சிருக்க ஆள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளியெல்லாம் இல்ல, சபைக்குள்ளே இருக்கிறாங்க தெரியுமா. ஆளு மூஞ்சிய பார்க்கும் போதே தெரியும் பயங்கர பிசாசு மாதிரி அவருடைய பிஹேவியர்ஸ், அவருடைய காரியங்கள் எல்லாம் வன்மம், பகை எல்லாம் நிறைஞ்சிருக்கும் உரிச்சு அப்படியே. ஹலோ, நீங்க எந்த சாயலிலே எந்த சாயலை பிரதிபலிக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறாரு? தேவ சாயலை வெளிப்படுத்தும்படி தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்க தேவ சாயலுக்கு திரும்ப வேண்டும், திரும்ப வேண்டும். அதுக்காக பிரயாசப்படுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக உபவாசம் இருங்க. ஆண்டவரே, என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும், என் இரக்கத்தை பார்க்கும்போது இயேசுவின் இரக்கத்தை பார்க்கணும், நான் கொடுக்கிற விஷயத்தை பார்க்கும்போது இயேசுவை பார்க்கிறது போலே இருக்கணும், மற்றவங்களை மன்னிக்கிற விஷயத்துல இயேசுவை போல இருக்கணும், நான் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை இயேசுவை போல இருக்கணும். நான் இயேசுவை கண்ணாடியிலே பிரதிபலிக்கிற மனிதனாக நான் என்ன செய்யணும்? வாழணும்னு இருங்க. வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவை பிரதிபலிக்கணும். கண்ட நபர்களை பிரதிபலிக்கிறது போல, பிசாசை பிரதிபலிக்கிறது போல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்முடைய தகப்பன் ஆண்டவர், அவரை பார்த்துதான் நீங்கள் நானும் அப்பா பிதாவே என்று என்ன செய்யறோம்? அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாராம். ஆக நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக, அந்த தேவ சாயலிலே வாழ்கிற பிள்ளைகளா இருக்கட்டும். அதுதான் உண்மையான ஆராதனையும் கூட. தேவ சாயலை எப்பையெல்லாம் வெளிப்படுத்துறீங்களோ அப்பையெல்லாம் அப்பா மனம் என்ன செய்யும்? புகழ்ச்சி அடையும், மகிழ்ச்சி அடையும். திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை சொல்லுவார். ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஆண் பிள்ளையோ அல்லது ஒரு பெண் பிள்ளையோ பெறும்பொழுது, முதல் குழந்தை பெறும்பொழுது அந்த தாய்க்கு இருக்கிற அந்த வேதனை வலி, அதோட வழியில என்ன இருக்கும்? ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். எனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது, என் சந்ததி பிறக்க போகுது, என் வாரிசு பிறக்க போகுது, பெரிய மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில. அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி எப்ப ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளையால கொடுக்க முடியும் தெரியுமா? உங்க பிள்ளை நற்பண்பு நிறைந்தவன், ஐயா உன் பிள்ளை நற்பண்பு நிறைந்தவன் என்று பிறர் கூறும்படி கேட்கிற தாய். பிறர் உன் பிள்ளைய பார்த்து, அப்பா இந்த பிள்ளைய பாருங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ஒழுக்கமான பிள்ளைங்க, பரிசுத்தமான பிள்ளைங்க இப்படின்னு ஒரு தாய் கேட்கும்போது அவளுடைய உள்ளம் பெற்ற நாளை விட என்ன செய்யுமா? அப்ப மகிழுமா பெருசா. அப்ப அப்பாவுக்கு ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கிற ஒரு பெரிய ஆராதனை, ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாழ்ற வாழ்க்கையில தான் என்ன செய்யுது இருக்குது. 1000 முத்தம் கொடுத்தாலும் அந்த போலி முத்தத்தின் மேல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. சில 1000 தோத்திர பலிகள் எடுத்து விடிய விடிய தோத்திரம் 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 தோத்திரம், அந்த வாயின் தோத்திர பலிகள் ஆண்டவருக்கு என்னத்திற்கு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அதான சொல்றாரு ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வாயில என்கிட்ட சேர்றாங்க, இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்ததெல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்ன அர்த்தம்? துதியை சொல்லி வருவாங்கன்னா பாட்டா, சாங்ஸ பத்தி அவர் பேசல. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிவர்களோ என்றானா, ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சிகளாய் அந்த பிள்ளைகள் பூமியில வாழும்படி அவர்களை தேவன் தெரிந்தெடுத்தார். மற்ற உலக ஜனங்கள் எல்லாம் பலவிதமான விக்கிரக வழிபாட்டுக்குள்ள கிடக்குறாங்க, தேவனை அறியாதபடி கிடக்குறாங்க, சாபத்துக்குள்ள கிடக்குறாங்க, பலவிதமான தவறான பழக்கத்திலே ஊறி போனவர்களா கிடக்குறாங்க, தன் சொந்த பிள்ளையே தீக்கடக்க பண்ணுகிறவர்களா கிடக்குறாங்க, தவறான பாலியல் ரீதியான அநேக விஷயங்களில் அன்னைக்கு இருந்த ஜனங்கள்லாம் கிடந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய நீதி நியாயங்களை எல்லாம் கொடுத்து கடவுளை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இஸ்ரவேல் ஜனங்களை வச்சிருந்தார். ஆனா அவங்க எப்ப வாழ்க்கையில தேவனை காண்பிக்காம வெறும் சடங்கிலே மட்டும் தேவனை என்ன செஞ்சாங்க? திருச்சபை சடங்கிலே விழுந்து விடக்கூடாது. திருச்சபை சில வழிபாடுகளை செய்யலாம், தப்பு இல்ல. ஆனா அந்த வழிபாடுகளே முக்கியத்துவப்படுத்தி வாழ்க்கையில கோட்டை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆமோஸ் புத்தகத்துல பேசுவாரு, உன் வீணையின் ஓசையை அகற்று அப்படிங்கிறார். ஏன்? பரிசுத்தமா இருந்து கடவுளை வீணையின் ஓசை எடுத்து ஆராதிக்கும் போது அவர் மகிழ்கிறார், சந்தோஷப்படுகிறார். அதே சமயத்துல தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்வை வைத்துக் கொண்டு கிட்டாரை வச்சுட்டு பாடும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? உன் வீணையின் ஓசையை அகற்று.
உன்னுடைய சர்வாங்க தகன பலிகள் எனக்கு அருவருப்பா இருக்கிறது என்று கர்த்தர் பேசுகிறார். இதை விட பயங்கரமா பேசுறாரு. எவனாவது நீ ஆலயத்துக்கு பலியை கொண்டு வந்தீங்கன்னா சாணி எடுத்து மூஞ்சில் அடிச்சிருவேன்னு ஆண்டவர் பேசுறாரு. பயங்கரமா ஒரு கோவப்பட்டு ஆமோஸ் புத்தகத்தை எடுத்து வாசி பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் கடவுள் பேசுறாரு. வந்தினா சாணி எடுத்து மூஞ்சில் அடிச்சிருவேன், ஓடி போறா அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த ஜனங்கள் தெய்வத்தை வாழ்க்கையிலே காண்பிக்கவில்லை, சடங்குகளிலே காண்பித்தார்கள். அவர்கள் பலிமுறைகள் மேலே செலுத்தினார்கள், பாடலை எல்லாம் பாடுகிறார்கள், எல்லா காரியத்தையும் ஒழுங்கா செய்யறாங்க. ஆனா வாழ்க்கையில மட்டும் தெய்வத்தை காண்பிக்கவே இல்லை. வாழ்க்கையில பாகாலுக்குரிய அந்த சடங்குகளையும் உள்ள வச்சுக்கிட்டாங்க, ஆண்டவருக்குரிய சடங்குகளையும் வச்சுக்கிட்டு டபுள் வாழ்க்கை வாழ்ந்ததுனால உலகமும் கலந்து இயேசுவும் விட மனசில்ல, உலகத்தையும் விட மனசில்ல. இந்த மாதிரியான ஒரு ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்ததுனால ஆண்டவர் அந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன செய்யறாரு, பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தெய்வத்தின் சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். தெய்வத்தின் சாயலின்படி என்ன செய்யணும், வாழணும். அதுதான் தேவனுக்கு உண்மையான பரிசுத்தமான ஆராதனையா இருக்கிறது. இரண்டாவது ஒரு குறிப்பாக ஜீவ விருட்சத்தினிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி இருக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது அவர்கள் எதை இழந்து போனார்கள்? ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செஞ்சாங்க, இழந்து போயிட்டாங்க. எப்ப பாவம் செஞ்சாங்களோ அப்ப நீங்க அந்த பைபிள் ஆதியாகமத்து புத்தகத்திலே நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கு 2 தேவதூதர்கள் வச்சு சுடரி பட்டயத்தை வச்சு அப்படியே லாக் பண்ணிடுவாரு. இனிமே அதை அவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ணிடுவாரு. ஆனா கிறிஸ்து அந்த ஜீவனுள்ள கனியை, அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படியான ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு கொடுக்கும் வந்தார். அப்ப நம்ம எல்லாரும் எங்க திரும்பணும்னு கேட்டீங்கன்னா எதுக்கு பக்கத்துல திரும்பணும்? ஜீவ விருட்சத்தின் கனிக்கு பக்கத்து திரும்ப வேண்டியது அவசியமா இருக்குது. சரி, எப்படி திரும்புறது? நான் இப்ப உங்களை பார்த்து கேட்டா அந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்குது? நீங்க போய் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் பயங்கர பிரசங்கியா இருக்கிறாங்க. அந்த கனி எங்க இருக்குன்னு தெரியுமா? அது எங்க மறைஞ்சிருக்குன்னு தெரியுமா? அது ஈராக்கு தேசத்துல ஏதோ ஒரு பூமி கடியில அந்த கனி ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்காரு, அது இன்னும் பூமியில தான் இருக்குது. என்னென்னமோ பேசி குழப்பிட்டு இருக்கிறான். ஹலோ, புரியுதுங்களா? ஆமா, அந்த பலூன் வியாபாரி மாதிரி கலர் கலரா நிறைய கலர் கலர்ல மயங்கிறாதீங்க. என்ன செய்யக்கூடாது? கல்யாணத்தப்ப கலர்ல மயங்கினாலாம் மொத்தமா கீழே விழுந்து மயங்கி கிடக்குறாங்க. ஹலோ, கலர்ல மயங்காதீங்க. கலர் கலரா போதனை பண்றவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த ஜீவ விருட்சத்தின் கனி இன்னும் எங்கேயோ பூமியில இருக்குது, நாங்க அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், தேடிக்கிட்டு இருக்கோம்னு பலர் விதமா பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா நான் உண்மையை சொல்றேன், உண்மையான ஜீவ விருட்சத்தின் கனி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பைபிளை சரியா வாசிச்சவங்க உண்மையான ஜீவ விருட்சத்தின் கனி எதுன்னு அறிஞ்சிட்டீங்கன்னா ஒரு பெரிய வெளிச்சமே நம்முடைய வாழ்க்கையில கிடக்கு. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகம புத்தகம் தானே, எல்லாருக்கும் தெரியும் தானே, 1ஆம் கிளாஸ் ஆதியாகம புத்தகம். சொல்லுங்க, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா என்ன கிடைக்கும்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் போது என்ன கிடைச்சிச்சு? மரணம் வந்துச்சு. மரணம். ஏன்னா ஏற்கனவே ஆதாமும் ஏவாளும் நித்தியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவரா தான் தேவன் படைச்சிருந்தார், கடவுளை போல. எப்ப அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சாங்களோ, தேவனுக்கு கீழ்ப்படியாம சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்ச அந்த கனி உள்ள போன உடனே என்ன நடந்துச்சு? மரணம் அவர்களை ஆட்கொண்டது. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார், இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அந்த நாள்ல சாகாட்டியும் சாவுங்கிற ஒண்ணு அந்த நாளிலே தான் அவர்களுக்குள் புகுந்தது. அந்த நாளிலே அந்த கனியை புசித்த அந்த நிமிடத்திலே சாவு என்கிற ஒன்று அவருடைய வாழ்வில் புகுந்து விட்டது, அவருடைய சரீரங்களை பலவீனப்படுத்த ஆரம்பித்தது. ஆக நன்மை தீமை அறியத்தக்க கனி என்பது பாத்தீங்கன்னா மரணத்தை பிறப்பித்தது. இப்ப நான் ஒன்னு சொல்றேன், இப்ப நமக்கு ஜீவனை கொடுக்கிற கனி எது? இப்ப இந்த கேள்வியை கேட்டு பைபிளை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெளிச்சம் வரும். யார் அந்த ஜீவ விருட்சம்? வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாமே. அந்த ஜீவ விருட்சம் யார் என்று, எதை சாப்பிடும் போது நாம் பிழைக்க முடியும் என்று இறைவார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர் மட்டுமே ஜீவ விருட்சமாக இருக்கிறார். யோவானின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 54வது வசனத்தை வேகமாக ஒருவர் திருப்பி வாசிக்கலாம். நமக்கு ஜீவன், நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த கனி எது என்பதை பற்றி வேதம் தெளிவாக பேசுகிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு. எந்த ஜீவனை பெறானா? ஆண்டவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாம்.
அப்ப ஜீவ விருட்சத்தின் கனி என்ன தருதுன்னா நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது. அந்த கனிக்கு அடையாளமாக தான் இயேசுவே நமக்கு நித்திய ஜீவன் கனியாக என்ன செய்தாரு, வந்தார். அப்ப யாரெல்லாம் இயேசுவினிடத்தில் திரும்புகிறீர்களோ அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தது போல நிலை வாழ்வை அவர்கள் பெறுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வேத வார்த்தையும் கூட நம்ம வாசிக்கலாமே. அதே யோவானின் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசிக்கலாம். அதே யோவானின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே இயேசு அவனை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யாரு ஜீவன்? யார் நமக்கு நித்திய ஜீவனை இப்ப கொடுக்க முடியும்? யாரு நித்திய வாழ்க்கையை நமக்கு கொடுக்க முடியும் கேட்டீங்கன்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு இயேசுவை தேடுவதை விட்டுவிட்டு இயேசுவினிடத்தில் திரும்புவதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு கனியை பார்த்து என்ன செஞ்சிட்டு இருக்கான் அன்னைக்கு மனுஷன் ஆராய்ச்சி பண்ணி ஓடிட்டே இருக்கிறான். அந்த கனி எங்க இருக்குது? எங்கேயாவது புதஞ்சு கிடக்கா? ஐயா, உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிற கனி ஏற்கனவே ஆண்டவர் திறந்து விட்டார். ஆதியாகமத்தில் அடைத்தார் அல்லவா, அதை ஏற்கனவே திறந்துட்டார். அதை குறிச்சுதான் நம்ம எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். புதிதும் ஜீவனுமான வழியை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அந்த வாக்கியத்தில் வாசிக்கிறோம். ஆக இன்றைக்கு ஜீவ விருட்சத்தின் கனி, நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய கனி எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே நாம் திரும்பும் போது, அவரிடத்துக்கு நாம் வரும்போது நித்திய வாழ்க்கையை, துன்பமில்லாத வாழ்க்கையை, கவலை இல்லாத வாழ்க்கையை, கண்ணீர் இல்லாத வாழ்க்கையை, பசி இல்லாத வாழ்க்கையை, அசுத்தம் இல்லாத வாழ்க்கையை இறைவன் நமக்கு என்ன செய்கிறாரு? தருகிறார். இயேசுவை புசிப்பது என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவை புசிப்பது என்பது நம்ம சபைகளிலே பகிர்ந்து கொள்ளுகிற ரசத்தையும் அப்பத்தையும் ஒரு அடையாளமாக நாம் வைத்திருக்கிறோம். உண்மையிலேயே அவரை புசிப்பது என்னென்ன அர்த்தம்னா அவரை விசுவாசிக்கும் போது அவரை நம்ம என்ன செய்யறோம்? அதை உட்கொள்றோம். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது அது ஆவிக்குறி ரீதியாக அவரை தன்னுடைய உடம்புக்குள்ள கொண்டு வருவதை போல அதை தேவன் அங்கீகரித்து விசுவாசத்தினால் நாம் பிழைக்கும்படி, விசுவாசத்தினால் நாம் நீதிமானாகும்படி, விசுவாசத்தினால் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் நிலை வாழ்வை, கண்ணீர் இல்லாத வாழ்வை, கவலை இல்லாத வாழ்வை, இங்கே இருக்கிற துக்கங்கள் இல்லாத வாழ்வை, நோய் இல்லாத வாழ்வை கொடுக்கிற ஜீவ விருட்சமாக இயேசு இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ளே அந்த நிலை வாழ்வு வருகிறது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இளைய குமாரனுடைய காரியத்தை பார்க்கும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு நம்ம எதுக்கு போவோம்? சொத்து சேர்க்க போவோம். ஆனா இளைய குமாரனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சொத்தை எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போறான். சொத்தை எடுத்துட்டு அப்பா கிட்ட வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போறான். அதாவது அப்பாவை விட்டு தூரம் போறான். அப்பாவை விட்டு தூரம் போகும்போது எல்லாவற்றையும் தன் வாழ்க்கையில் என்ன செய்யறான்? கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறான். எப்ப எல்லாம் நம்ம ஐக்கியத்தை விட்டுட்டு போறோமோ, எப்ப எல்லாம் நம்ம இயேசுவை விட்டுட்டு போறோமோ, எப்ப எல்லாம் நம்ம பஞ்சு மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு தூரமா போறோமோ, அப்ப எல்லாம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? வெறுமையா மாறும், துக்கமா மாறும், கண்ணீர் நிரம்பினதா மாறும். இளைய குமாரனுக்கு அப்படிதான் மாறுனுச்சு. அப்பா கூட இருந்த வரைக்கும் ஆனந்த, மகிழ்ச்சி, சந்தோஷம், கொண்டாட்டம் எல்லாம் இருந்தது. தகப்பனை விட்டு தூரம் போகும்போது அவனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இருள் சூழ்ந்தது. கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா விட்டுட்டு பிரிந்து இருக்கிற வாழ்க்கை இன்பமா இருக்கும். நான் ஒரு உண்மையை சொல்றேன், ஆண்டவரை விட்டுட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட இருந்தாதான் அதை செய்யாத, இதை செய்யாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படித்தான் வாழணும் எல்லாம் சொல்லுவார் ஆண்டவர். ஆனா ஆண்டவரை விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? நிறைய பிள்ளைகள் அதனால அப்பா அம்மா கூட சில நேரத்தில் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இருக்க விரும்ப மாட்டான். சிலலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே வெளியே தான் இருப்பார். இந்த வெளியே யாரெல்லாம் அப்பா அம்மா விட்டு வெளியே போறீங்களோ உங்களுக்குலாம் டேஞ்சரான பிளேஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கங்க. இளையகுமாரன் அப்பா விட்டுட்டு போன உடனே டேஞ்சரான நிலைமைக்கு போயிட்டான். அவனுக்கு போட்டுக்கிற நல்ல ட்ரெஸ் இல்லை, வஸ்திரம் கரையாயிருச்சு, சாப்பிட்றதுக்கு நல்ல ஆகாரம் இல்லை, உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குது, பாசம் இல்லை, அப்பாவினுடைய அன்பு கிடைக்கல, எல்லாம் வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா தேவனுடைய கிருபை என்ன தெரியுமா? அப்படி தூரமா போன அந்த இளைய குமாரனை கூட மீண்டும் எப்ப வருவான்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவன் ஒரு நாள் மனம் திரும்பி தன்னுடைய நிலையை உணர்ந்து என் அப்பா வீட்டுக்கு நான் திரும்பி போவேன் முடிவெடுத்து அவன் திரும்பும் போது, அந்த ஆதி நிலைக்கு அவன் திரும்பும் போது மீண்டுமாக அவன் வாழ்க்கையில் என்ன கிடைக்குது? இழந்து போன அனைத்தையும் ஆண்டவர் தருகிறார். புதிய உடையை தருப்பிக்கிறார்,
மோதிரத்தை அணிவிக்கிறார், கட்டி அணைக்கிறார். அப்பா அனைத்து தன்னுடைய தகப்பனாருடைய அனைத்து ஆஸ்திக்கு அவன் சொந்தக்காரனா மாறுகிறான். இது ஒரு அற்புதமான ஓமை. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், உங்கள் தகப்பனாகிய உங்களை சிருஷ்டித்த ஆதியிலே உங்களை உண்டாக்கின தேவனிடத்தில் திரும்பி வரும்போது தேவன் அந்த ஆதி நிலையிலே அவர்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் நமக்கு என்ன செய்றாரு? தர்றாரு. உலகத்துல நம்ம கெட்டு போனா யாரும் ஏத்துக்க மாட்டாங்கம்மா. ஆனா ஒரே ஒருவர் மட்டும்தான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளை ஏற்று அரவணைச்சு, அதுவும் அந்த பழைய நிலைமைக்கு திருப்பி அந்த பழைய ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வருகிற ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இறுதியாக உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம முடிக்க போறோம் அந்த கூட்டத்தை. என்ன அப்படின்னா, அமெரிக்கையான வாழ்க்கைக்கு திரும்புவோம். அதாவது என்னன்னா, ஓய்வின் வாழ்க்கைக்கு என்ன செய்யணும்? திரும்பணும். அன்னைக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இளைப்பாறுதல் இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனா அவங்க பெரிய வேலைகள்லாம் செய்யல. கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வச்சிருந்தார். எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக அவர்களுக்கு தந்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு அரண்மனையிலே வாழ்வதை போல ஆதாமினுடைய ஏவாளுடைய வாழ்க்கை இருந்தது. எப்போது அந்த கனியை புசிச்சாங்களோ அப்ப அவங்க வாழ்க்கையில வந்தது என்ன தெரியுமா? வாழ்க்கையில இளைப்பாறுதலே இல்லை. இன்னைக்கு உலக வாழ்க்கை எப்படி இருக்குது? இளைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு முழு மனுக்குலமும் அந்த இளைப்பாறுதலுக்காக ஏங்கி தவிக்கிறது. அந்த சமாதானத்துக்காக மனிதர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யறாங்க? ஏங்கி தருவிக்கிறார்கள். பலவிதமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில சுற்றி அவருடைய நிம்மதியை கெடுக்கிறது, அவருடைய சமாதானத்தை கெடுக்கிறது. வாழ்க்கையிலே அப்படியே பாத்தீங்கன்னா தென்றல் அடிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி, அப்புறம் பாத்தீங்கன்னா சூறாவளி வந்துருது. இடையில துன்பங்கள்ல அவதிப்படுறாங்க, நோயில அவதிப்படுறாங்க. இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு ஒட்டுமொத்த மனித சமூகமும் இருக்கிறது. பெரிய பணக்காரனும் கூட வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் தான் அவன் போகிறான். உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பணக்காரன், நீங்க அந்த காஃபி கடையிலலாம் நீங்க பாத்துறீங்க. அந்த காஃபி கடை பேர் என்னன்னா காஃபி டே அப்படிங்கிற ஒரு காஃபி கடை. எல்லா இடங்களிலும் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு, இப்பயும் இருக்கிறது. அவங்களுடைய துணைவியார் அதை எடுத்து நடத்துறாங்க. மிகப்பெரிய பணக்காரர், அவ்வளவு பெரிய பண வசதி வச்சிருந்தவர் கூட வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் சூசைட் பண்ணிக்கிட்டார். காஃபி டே ஓனர், அவ்வளவு பெரிய பிசினஸ்மேன், பல கோடிகளுக்கு அதிபதி. ஆனாலும் தன் வாழ்க்கையில அவருக்கு நிம்மதி இல்லை. கோடிகள் அவர் வாழ்க்கையில பணம் இருந்தாலும் அதுக்கு மிஞ்சி பல கோடிகள் கடன். அந்த கடன் அவன் வாழ்க்கையில வெறுமையை கொண்டு வந்தது. அந்த கடனை வைத்து அவர் நிம்மதியாக வாழ முடியல. கடைசியில் அவர் எடுத்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா தற்கொலை. இன்னைக்கு பல பேர் வாழ்க்கை முடித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் முடித்துக் கொள்கிறார்கள். எத்தனை பணம் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஓய்வில்லை, இளைப்பாறுதல் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனிடத்திலே நாம் திரும்பும் போது ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறாரா? இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை தருகிறாரா. அல்லேலூயா. அவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தர முடியும்? இளைப்பாறுதலை தர முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் ஜனங்களை பார்த்து பேசுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொன்னார். என்ன, எதுக்காக அந்த வார்த்தை சொன்னார் தெரியுமா? அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்குள்ள நிறைய அந்த பரிசேயன், சதுசேயன், வேத பாரகன் இதெல்லாம் வச்சுட்டு பெரிய பெரிய சுமைகளை ஜனங்கள் மேல சுமத்தி வச்சுக்கிட்டு இருந்தான். அவங்க இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிச்சிலே வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கும் பாருங்களேன், எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னா ஏகப்பட்ட தடைகள். இதை இப்படித்தான் செய்யணும், இதை இப்படி செய்யணும், வாழ்க்கையில நிம்மதி, அது போய் இது போய் ஏகப்பட்ட இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் வருத்தத்தோடு சுமையோடு கூட வாழ்க்கையில கண்ணீரோடு கூட இந்த ஜனங்கள். அந்த ஜனங்களை பார்த்தா ஆண்டவராக இயேசு பேசுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில உண்மையான இளைப்பாறுதலை தர முடியும், உண்மையான நிம்மதியை நம்முடைய வாழ்க்கையில தர முடியும் என்பதை மறந்து விடார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். திட்டத்தட்ட இங்கிருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு பின்பாக 354 நடந்த ஒரு சம்பவம். அங்கே ஒரு மனிதர் என்ன செய்யறார்னா, நல்ல சொத்து, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் தான், நல்லா வாழ்றாரு, மகிழ்ச்சியா எல்லாமே இருக்குது. ஆனா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெறுமை, வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியல. அது பணத்தால நிரப்ப முடியல,
குடும்பத்துல இருக்கிற உறவுகளால அந்த வெற்றிடத்தை தன்னுடைய வாழ்க்கையில நிரப்ப முடியல. அவருக்கு இருந்த மதிப்பு மரியாதை கூட அந்த வெற்றிடத்தை அவருடைய வாழ்க்கையில நிரப்ப முடியல. வாழ்க்கையில ஏதோ ஒரு வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையிலே பலவிதமான பாவ பழக்கத்திலே அவர் அடிமையாக்கப்பட்டு இருந்தார். அப்ப அந்த வெறுமையோடு கூட ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டு அந்த மனிதன் இருக்கும்போது ஒரு அசரீதியான சத்தம். ஏன் தெரியுமா? அவங்க தாயா திட்ட அந்த பையனுக்காக 17 வருடம் ஜெபிக்கிறார். என் மகனுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு, நல்ல உறவுகளை கொடுத்தாரு, பண வசதிகளை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால என் பையன் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறான். வாழ்க்கையில பலவிதமான பாவ பழக்கத்துல நிரம்பி கிடக்கிறான். கடவுளை உண்மையா தேடுறதில்ல, ஆலயத்துக்கு சரியா வர்றதில்லைன்னு அந்த அம்மா 17 வருடம் அழுது இருக்கிறாங்க. உண்மையில யோசிக்கிறேன், ஐயா உங்கள் மத்தியில் இருக்கிற ராஜன் ஐயா எனக்கு அப்பக்கப்ப ஃபோன் பண்ணார். இந்த மீட்டிங்குக்கு வருவதற்கு முன்பாக அவர் என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாரு. 2 நாளைக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி ஐயா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு, அது ஒரு சிரிப்பு, ஒரு மகிழ்ச்சியான சிரிப்போடு கூட ஆரம்பித்து நீங்க கண்டிப்பா வரணும், பேசணும், நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் சொல்லுவாரு. பல முறை எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஆனா ஃபோன் பண்ணி வைக்கிற நேரத்துல அவர் உள்ளத்துல இருந்த அந்த வலியை என்னிடத்துல பகிர்ந்து கொள்ளாமல் வைத்ததே கிடையாது. அவர் எடுத்த உடனே ஒரு சிரிப்பா இருப்பாருங்க. அந்த சிரிப்பு எடுத்த உடனே வர ஒரு மகிழ்ச்சி இறுதியா போனை வைக்கும் போது ஒரு மனபாரத்தோடு அவர் வைக்கிறதாவே இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப போன் பண்ணாலும் சரி லாஸ்டா வைக்கும் போது என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கங்கய்யா, என் மகனுக்காக ஜெபம் பண்ணிக்கங்கய்யா. அந்த தகப்பனாருடைய இருதயம் பாருங்க ஏங்குது, தன் பிள்ளைக்காக ஏங்குது. அவருக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. எப்ப போன் பண்ணாலும் மெனக்கட்டு இதுக்காகவே உட்காந்து ஜெபம் பண்ணேன். சிலெல்லாம் சொல்லும்போது சரிங்கய்யா ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம மறந்துடுவோம். ஆனா இவருடைய அந்த உணர்வை பார்க்கும்போது இதற்காகவே உட்கார்ந்து நான் ஜெபிக்கும்படி ஆசைப்படுறேன். அத்தனை அதிகமாய் தன் பிள்ளையை நேசிக்கிறார். என் பிள்ளைக்காக நான் சொல்லக்கூடிய இந்த தாயாரும் கூட பாத்தீங்கன்னா அந்த மனிதருக்காக 17 வருடம் கண்ணீர் வெடித்து ஜெபம் பண்ணுகிறார். என் பையனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் மாற வேண்டும் மாற வேண்டும் என்று. திடீர்னு ஒரு நாள் தனிமையிலே அமர்ந்து அந்த வெறுமையான சூழ்நிலையிலே அவர் துக்கப்பட்டு கொண்டு, வாழ்வீன்னு வேண்டாம், ரொம்ப நாளா போராடிட்டோம், என்னமோ தெரியல, வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, இந்த வாழ்வை முடித்துக் கொள்ளலாம், நாம் மரித்து விடலாம் என்று எண்ணத்தோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறார். உள்ளத்திலே ஒரு சத்தம் திடீரென்று அவருக்குள்ள எழும்பினது, எடுத்து வாசி, எடுத்து வாசி, எடுத்து வாசி. யாரோ பக்கத்துல சொல்றாங்க, திரும்பி பார்க்கற யாரையுமே காணோம். மீண்டும் மீண்டுமாக அவருடைய காதிலே எடுத்து வாசி, எடுத்து வாசி, எடுத்து வாசி என்று அந்த வார்த்தை ஒலித்துக் கொண்டே இருந்தது. அது எந்த வசனம்? பைபிள் அப்படி துறக்கிறாரு, அவர் குறிப்பிட்ட வசனம் அங்கே வருகிறது. ரோமரின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 13, 14 வசனங்கள் அவர் கண்ணிலே தெளிவாகப்பட்டது. அங்கே அநேக வசனங்கள் இருந்தாலும் கூட அந்த 2 வசனங்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு முக்கியமான வசனங்கள் எங்கே அங்கே குறிப்பிடுகிறார். அந்த 2 வார்த்தைகளையும் கூட வாசிக்கலாமே. வாக்குவாதமும் பொறாமையும், வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல, பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவோம். இந்த வார்த்தை அவர் வாசிச்ச உடனே அவர் வாழ்க்கையில நிம்மதியை குலைத்தது எது என்பதை அடையாளம் கண்டுபிடிச்சார். நான் பார்க்கிற இந்த களியாட்டு, இந்த காரியம் தான் என் வாழ்க்கையில ஒரு வெறுமையை உண்டாக்குது. கர்த்தருடைய ஆவிக்கு நேராய் நான் திரும்பும் போது என் வாழ்க்கையில ஒரு அமைதி கிடைக்கும்னு மனசுல யோசிச்சாரு பாருங்க. நேரடியாக ஆலயத்துக்கு போனார். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஊழியனாக அன்றைய நாட்களில் செயல்பட்டார். அவர் சொன்ன ஒரு புகழ்பெற்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை மட்டும் உங்களுக்கு வாசித்து நான் ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன். இன்றைய வரைக்கும் பலர் அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். கர்த்தாவே, தேவனுடைய ஜனங்களே, நாம் யாருக்காக படைக்கப்பட்டோமா? நம்ம படைக்கப்பட்ட நோக்கமே இயேசுவுக்காக படைக்கப்பட்டோம். தெரியுமா உங்களுக்கு? இயேசு 12 சீசர்களையும் தெரிந்தெடுத்தார்ல, அந்த 12 சீசர்களையும் தெரிந்தெடுத்தவருடைய நோக்கம் என்ன என்பதை வேதவாக்கியம் சொல்லுகிறது. அது லூக்கா 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுல சொல்லுவாரு, தம்மோடு இருக்கவும், தம்மோடு கூட இருக்கவும், தமக்காக செயல்படும்படியாகவும் அந்த அப்போஸ்தலர்களை தேவன் ஏற்படுத்தினாராம். இப்ப உங்களை என்னை ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தினாரு? எதற்காக ரட்சித்தாரு? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு அருமையான பெத்தேல் என்கிற திருச்சபையிலே உங்களை ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார்? அவருக்காக வாழும்படிதான். அவருக்காக நம்ம வாழ்ற வரைக்கும் வேறு உலகத்தனமா நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில என்ன இருக்காது? அமைதியிலே இருக்காது, சூறாவளி அடித்துக் கொண்டேதான் இருக்கும். அப்ப நாம் தேவனுடைய ஓய்வுக்குள்ளாக திரும்ப வேண்டும், தேவனுடைய அமைதிக்குள்ளாக திரும்ப வேண்டும். அதுவே வேதத்திலே கூடார பண்டிகை என்கிற ஒரு பண்டிகை இருக்கிறது. வேதத்திலே 7 முக்கியமான பண்டிகைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார்.
அந்த 7 முக்கியமான பண்டிகைகளையும் ஒவ்வொரு காலகட்டத்தை கிறிஸ்துவின் மூலியமாக நாம் பெறுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் அது பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. அதுல 7வது பண்டிகை தான் என்ன பண்டிகை தெரியுமா? கூடார பண்டிகை. அங்க எந்த வேலையுமே செய்யக்கூடாது. எல்லா ஜனங்களும் ஒரு கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்துக்குள்ள 7 நாள் அளவும் கர்த்தரோடு கூட அமர்ந்திருந்தார்கள், அமைதலாக இருந்தார்கள், தேவனுடைய காரியத்தை மட்டும்தான் சிந்திச்சிருந்தாங்க. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனுக்குள் அமைதியாக, தேவனுக்குள் நம்முடைய அமைதியை தேடுகிறவர்களாக திரும்பும் போது உயரிய உன்னத ஆதி நிலையின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆக நம்முடைய இளைப்பாறுதல் எங்கே இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருக்கிறது, தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறது. ஆகையால் தேவ சமூகத்தை அதிகமாக என்ன செய்வோம்? நாடுவோம். உலகம் கொடுக்கிற இன்பம் எல்லாம் தற்காலிக இன்பம்மா. நீங்க எதை பார்த்தாலும் சரி, இன்னைக்கு மணிக்கணக்கா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தத்திலே நிறைவை தேடுகிறது, இன்பத்தை தேடுகிறது. ஏதாவது ஒரு ரீல்ஸை பார்த்தா இன்பம் வருமா? ஒரு ரீல்ஸை பார்த்தா இன்பம் வர்றதே இல்லை. தொடர்ந்து ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், தடவி தடவி தடவி. யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிமையாக்கிறோம், நம்மளை சிறைப்படுத்திடும், அமைதி இல்லாத வாழ்க்கைக்கு நேராக போயிடும். பலர் சொல்லுவாங்க, ஏன் நீங்க தண்ணி அடிக்கிறீங்க? தண்ணி அடிச்சா எனக்கு என்ன கிடைக்குது? நிம்மதி கிடைக்குதுங்க. ஏன் சிகரெட் அடிக்கிறீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா? புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து. புகை புண்பட்ட மனதை ஆத்துமா? ஒட்டுமொத்த நுரையீரலையும் அரிச்சு கடைசி சாவுக்கு நேரம் என்ன செஞ்சிடும்? ஆனா அவங்க பாருங்க, புண்பட்ட ஏன் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய சிற்றின்பம் எல்லாம் கொஞ்ச நேரம் நமக்கு சமாதானத்தை கொடுப்பது மாதிரி இருக்கும், ஆனா மொத்தமா நம்மளை என்ன செஞ்சிடும்? அழிச்சிடும். வீட்டுல சண்டை, மனைவி கிட்ட சண்டை அப்படின்னு சரக்க போட்டு வருவாரு. சரக்க போட்டு வந்தா சமாதானம் ஆயிருமா? அதுக்கப்புறம் தான் சண்டையே பெருசாகும். சின்ன சண்டை பெருஞ்சண்டையாகி அது விட்டு பிரியிற அளவுக்கு போற சண்டையெல்லாம் ஏகப்பட்ட சண்டைகள் இருக்குது. அப்ப உலகத்திலே நம்ம நிம்மதியையும் அமைதியையும் தேடுகிற எல்லா வழிகளும் பார்த்தீங்கன்னா நம்மளை கொன்று அழிக்கிறதா, நமக்கு சமாதி கட்டுகிற வழியா தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், ஆதலால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று தெய்வம் தேற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தான் உங்கள் உண்மையான அடைக்கலம் இருக்கிறது, உங்களுடைய உண்மையான ஆறுதல் இருக்கிறது, உங்களுடைய உண்மையான சமாதானம் இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தைக்கு பேசுகிறது. ஆகையால் இறுதியாக நாம் திரும்ப வேண்டியது என்ன? தேவனுடைய ஓய்வுக்கு நேராக, தேவனுடைய சந்நிதிக்கு நேராக திரும்பி அவருக்காக நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும். 3 நாளும் தேவன் உங்களோடு பேசின வார்த்தையை உங்கள் இருதயத்திலே இருத்திக் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆதி நிலைக்கு திரும்புகிற நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார்.